அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 5 பப்ளிக் கொஸ்டின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். யூனிட் 1லேருந்து யூனிட் 4 வரைய பப்ளிக் கொஸ்டின் கலெக்ஷன் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 வந்து பப்ளிக் கொஸ்டின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரைட் எனி 2 ஹைட்ரைட் ஐசோமர்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் வித் மாலிகுலர் ஃபார்முலா CrCl3.6H2. இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்கன்னா மார்ச் 2020 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஸ்கேண்டியம் H2O 6 times 3+ இஸ் ஏ கலர்லெஸ் எக்ஸ்பிளைன். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்து இது வந்து கலர்லெஸ் எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. எப்போ கேட்டிருக்காங்கன்னா மார்ச் 2020 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைட் த ஐபாக் நேம் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 காம்ப்ளெக்ஸ்க்கு ஐபாக் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து 1 மார்க்கு, 2 காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம கரெக்டாக எழுதணும் 2 மார்க். என்ன காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு AgNH3 twice ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸும், நெக்ஸ்ட் வந்து CONH3 5 times Cl2+. இந்த 2 காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம கரெக்டாக ஐபாக் நேம் எழுதுனா நமக்கு 2 மார்க் கிடைக்கும். ஸோ இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா மார்ச் 2020 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, கால்குலேட் த மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் COF6 3+. ஸோ COF6 3+ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா மார்ச் 2020 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொஸ்டின் இருக்கும். என்ன அப்படின்னா, ஸோ இதுவுமே எனக்கு புக் பேக் கொஸ்டின் தான். கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூன் 2020 அண்ட் மார்ச் 2024 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், டிஃப்ரென்சியேஷன் கொஸ்டின் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கணும், தரவு பண்ணிக்கணும். ஏன்னா டிஃப்ரென்சியேஷன் கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6, இன் ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ட்ரா த ஃபிகர் டு ஷோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டால். ஸோ ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் டயக்ராம் வந்து கேட்டிருக்காங்க. இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஜூன் 2020 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7, இண்டிகேட் த பாசிபிள் டைப் ஆஃப் ஐசோமரிசம் ஃபார் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 காம்ப்ளெக்ஸ்க்கு என்னெல்லாம் பாசிபிள் ஐசோமரிசம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா COEN thrice 3+, அண்ட் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா பிளாட்டினம் NH3 twice Cl2 2+. அப்படிங்கிற 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு பாசிபிள் டைப் ஆஃப் ஐசோமரிசம் கேட்டிருக்காங்க ஜூன் 2020. Next question number 8, mention the metal complexes and its metal ion are used in biological system. ஸோ என்னெல்லாம் பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் என்னெல்லாம் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் மெட்டல் அயான் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 2020. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9, ரைட் த பாஸ்டலேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து 5 மார்க்கில் கம்பல்சரியாக கேட்பாங்க. என்ன அப்படின்னா ரைட் த பாஸ்டலேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி. ஏற்கனவே 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 2020லையும் மே 2022லையும் 2 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை வந்து தரவு பண்ணிக்கங்க. ஸோ இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 5 மார்க்ஸ் தான் இருக்கும். என்ன அப்படின்னா வெர்னர் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டு டிஃப்ரென்சியேஷன் கொஸ்டின், கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் அண்டு மெடிசனல் யூசஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ இந்த 5 மார்க் படிச்சிங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 என்னென்னா கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டு. ஸோ அந்த கொஸ்டின் அகைன் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். ஸோ எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 2021. ஸோ டோட்டலாக வந்து இந்த கொஸ்டின் 3 டைம்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் சொன்னேன், இந்த 3 கொஸ்டினை என்ன பண்ணிக்கோங்கன்னா தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11, வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபி தியரி. ஸோ விபி தியரியோட லிமிடேஷன். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி கேட்கக்கூடிய 3 மார்க்கில் 2 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ இதுவுமே எத்தனை பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 2021 அண்ட் செப்டம்பர் 2022 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, பேஸ்ட் ஆன் த விபி தியரி எக்ஸ்பிளைன் வை நிக்கல் CN4 times 2- இஸ் எ டயாமேக்னெட்டிக். அதாவது கொஸ்டின் என்னென்னா பேஸ்ட் ஆன் விபி தியரி எக்ஸ்பிளைன் வை நிக்கல் CN4 times 2- இஸ் டயாமேக்னெட்டிக். ஸோ அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டயாமேக்னெட்டிக்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது எப்படி வந்து டயாமேக்னெட்டிக் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் போதும். இது எப்போ கேட்டிருக்காங்க ஆகஸ்ட் 2021. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13, டிஃபைன் கோஆர்டினேஷன் நம்பர்.
ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணணும். மே 2022 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14, ரைட் த ஃபாலோயிங் ஃபார் த காம்ப்ளெக்ஸஸ். ஸோ காம்ப்ளெக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸஸ் கொடுத்துட்டு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம லிகேண்ட் எழுதணும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் எழுதணும், ஐபாக் நேம் எழுதணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க்கு. என்ன காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஏஜி NH3 2 டைம்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் லிகேண்ட் யார், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யார், ஐபாக் நேம். ஸோ மூணையுமே கரெக்டாக எழுதுனா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் 3 மார்க் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கம்பல்சரியில் மே 2022 கேட்பாங்க. ஸோ கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணால் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசனில் இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து ஐபாக் நேம் எழுதுறது அல்லது லிகேண்ட் எழுதுறது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அயான் எழுதுறது, எனி 3. ஸோ ஏதோ ஒரு 3 எழுத சொல்லிவிட்டு 3 மார்க் கொஸ்டின் கம்பல்சரியில் இதிலேருந்து கேட்குறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 15, ரைட் த ஐபாக் லிகேண்ட் நேம் ஃபார் த ஃபாலோயிங். ஸோ அதாவது லிகேண்டு வந்து கொடுத்துட்டாங்க, அந்த லிகேண்டோட ஐபாக் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிகேண்ட் என்னதுன்னா C2O4 2-, C2O4 2-. இந்த லிகேண்டோட ஐபாக் நேம் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து H2ஓட ஐபாக் நேம் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து Cl-. ஸோ இந்த 3 லிகேண்டு கொடுத்துட்டு இந்த 3 லிகேண்டோட ஐபாக் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ C2O4 2- அப்படின்னா அந்த லிகேண்டோட ஐபாக் நேம் வந்து ஆக்சலேட்டோ. அடுத்து H2O அப்படின்னா அந்த லிகாண்டோட நேம் வந்து ஐபாக் நேம் வந்து அக்குவா. நெக்ஸ்ட் வந்து Cl அப்படின்னா அந்த லிகாண்டோட ஐபாக் நேம் குளோரிடோ. அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம எழுதணும். நமக்கு வந்து 3 மார்க்ஸோ அல்லது 3 மார்க்ஸோ அல்லது 2 மார்க்ஸோ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16, டிஃபைன் த டேர்ம் சென்ட்ரல் ஆட்டம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் சென்ட்ரல் ஆட்டத்தை பற்றி என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா April 2023 கேட்டிருக்காங்க. Next question number 17, for the complex PT-NO2H2O NH2 twice Br, identify the following. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்மே என்னதுன்னா இன்கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இதில் ஏதோ அந்த கொஸ்டினில் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான், கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான். ஸோ சாரி, இது வந்து கொஸ்டின் நம்பர் 17 தான். அதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஃபார் த காம்ப்ளெக்ஸ் PT-NO2H2O NH2 twice Br, ஐடென்டிஃபை த ஃபாலோயிங். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்து இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான், கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இந்த 3 கண்டுபிடிச்சு நமக்கு 3 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 17. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள், டிஸ்கிரைப் த நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனேட். ஸோ இது வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. டிஸ்கிரைப் த நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டாலிக் கார்பனேட், April 2023 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20, மென்ஷன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான், கோஆர்டினேஷன் நம்பர், நேச்சர் ஆஃப் த லிகாண்ட் ஃபார் த காம்ப்ளெக்ஸஸ். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, மென்ஷன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன் நம்பர், நேச்சர் ஆஃப் த லிகாண்ட். ஸோ இந்த 3 என்ன பண்ணால் கண்டுபிடிக்கணும். என்ன காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா K4MnCN6. ஸோ இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா June 2023 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21, ட்ரா ஆல் பாசிபிள் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் COEN twice Cl2+ and identify the optically active isomers. ஸோ இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா June 2023 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22, give an example of coordination compound used in medicine and biological importance coordination compound. கொஸ்டின் நம்பர் 22 என்னன்னு பார்த்தீங்கன்னா, give an example of coordination compound used in medicine and biological importance in coordination compound. அதாவது ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3-5 மார்க்ஸ் இருக்குது. இந்த 3-5 மார்க்ஸாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்னெல்லாம் அப்படின்னா, வெர்னஸ் தியரி, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அடுத்து வந்து மெடிசன் அண்ட் பயாலஜிக்கல் யூசஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்டு. ஸோ இந்த 3 கொஸ்டின் தரவு பண்ணிட்டாலே இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 23. கொஸ்டின் நம்பர் 23 என்ன அப்படின்னா, வாட் இஸ் லிங்கேஜ் ஐசோமரிசம் எக்ஸ்பிளைன்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ கொஸ்டின் நம்பர் 23 என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் லிங்கேஜ் ஐசோமரிசம் எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். June 2024 கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24 இன் an octahedral crystal field draw the figure to show splitting of d orbital. ஸோ இது வந்து இதுவுமே ரிப்பீட்டட் ஆகிருக்கு 2 டைம்ஸ் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தோம், மறுபடியும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இன் octahedral crystal field draw the figure to show the splitting of d orbital ஜூன் 2024 கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டு இருக்குது, டெட்ராஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டு இருக்குது. ஸோ ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டு 2 டைம்ஸ் கேட்டுறாங்க. ஸோ மேபி மாற்றி கேட்கலாம் அப்படின்னா என்ன கேட்கலாம், டெட்ராஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டு கேட்கலாம். ஸோ ரெண்டையுமே என்ன பண்ணிங்க, தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 24 கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் கொஸ்டின்ஸாக கலெக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இந்த 24 கொஸ்டின்ஸை தரவு பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்லோ லேர்னர்ஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், டாப்பர்ஸ் வந்து இந்த கொஸ்டினை அடிஷ்னலாக படிச்சுக்கணும். அதுபோக புக் இன்சைடு கொஸ்டின்ஸ் படிக்கணும், புக் பேக் கொஸ்டின் படிக்கணும். ஸோ எல்லாமே நீங்கள் கவர் பண்ணால் தான் உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்லோட் பண்ணுறேன்னா யூனிட் 6 வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.